ஆக்டர் விஜய் தமிழக வெற்றி கழகம் சார்பா மொத்தமா 28 வகையான அணிகளை உருவாக்கி இருக்காரு. ஸ்பெஷலா இதுல குழந்தைகள் அணி, மூன்றாம் பாலினத்தர் அணி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அணிகளை ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டி பேசியிருந்தாங்க. ஆனா அவர் வெளியிட்ட அறிக்கையில சில விஷயங்கள் பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அணிகள்ல திருநங்கை பட்டியலுக்கான அணி தற்போது பெரும் சர்ச்சையா வெடிச்சிருக்கு. மொத்தம் 28 அணிகள் இருக்க நிலையில 9வது பிளேஸ்ல திருநங்கை அணிகளை மென்ஷன் பண்ணனது தான் இப்போ பெரும் பிரச்சனையா வெடிச்சிருக்கு. காலமா திருநங்கைகள் 9 அப்படின்னு இழிவா அழைக்கப்படுவது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. கடந்த சில நாட்களாக தான் திருநங்கைகள் அப்படின்னு மனித நேயத்தோட மனிதர்களா மதிச்சு அழைக்கப்படுறாங்க. தற்போது விஜய் வெளியிட்டிருக்க பட்டியல்ல தெரிந்தோ தெரியாமலோ திருநங்கைகளுக்கான இடம் 9 அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம்தான் இப்போ பெரும் சர்ச்சையா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்பாக திருநங்கை செயற்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டா இந்த 9 அப்படின்ற இழிவை நாங்கள் தூக்கி சுமக்கணும். நடிகர் விஜய் திருநர்விங் அப்படின்னு துவங்கி இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதை 9வது இடத்துல ஏன் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு? இந்த பாடாவதி டார்க் ஜோக்கா உங்களோட படங்களோட நிறுத்தி கொள்ளுங்கள் விஜய் அண்ணா. இதையும் நாங்களே தான் மாறலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கேட்கணும். தமிழ் கூறும் அறிவு ஜீவிகள் கொஞ்சமாவது சேர்ந்து நில்லுங்க ப்ளீஸ். இவ்வாறு லிவிங் ஸ்மைல் அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சிலர் கொடுத்த விளக்கத்துக்கும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுட்டு தான் வருது.